உங்களுக்கும் அது ஃபர்ஸ்ட் படம். நீங்க உங்களோட முடிஞ்ச ஒரு ட்ரீமி, ஃபீலி, பிரீஸி அந்த மாரி ஷாட்ஸ் எல்லாம் நெறைய குடுத்திருந்தீங்க. ப்ரீ புரொடக்ஷனுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்கிட்டீங்க? இதுக்கு நாங்க வந்து உண்மைய சொல்லணும்னா 1 மந்த் தான். ஓ! 1 மந்த்ல வந்து ஃபாஸ்ட்டா ஏன்னா நாங்க அத 1 மந்த்ல வந்து அந்த நீங்க டே மட்டும் கால்குலேட் பண்ணக்கூடாது. நைட் ஒரு 12 மணிக்கு எனக்கு டைரக்டர் கால் பண்ணுவாரு. கால் பண்ணி, "ஐயா இந்த சீன நம்ம இப்படி பண்ணலாம். என்னன்னு நீங்க பார்த்து வைங்க" அப்படிம்பாரு. ஏன்னா நாங்க திடீர்னு நான் தூங்கிட்டு இருப்பேன். ஒரு 3 மணிக்கு எனக்கு ஞாபகம் வரும். சரி இந்த மாரி எடுக்கலாம். டக்குன்னு ஃபோன் பண்ணுவேன். உடனே ரெஸ்பான்ஸ் பண்ணுவாரு டைரக்டர். "என்ன தலைவரே 3 மணிக்கு அடிக்கிறீங்க?" "இல்ல இது இப்படி யோசிச்சேன். இது மாரி பண்ணலாமா?" உடனே அது ஸ்கிரீன்ஷாட் அனுப்புங்க. உடனே நான் ஒரு ஸ்கிரீன்ஷாட் அனுப்புவேன். ஓகே நம்ம அப்படி பண்ணிக்கலாம்." இந்த படத்துக்கு வந்து டே 1ல இருந்து இப்போ வரைக்குமே என்டையர் டீமே வந்து எப்படி சொல்றது? கஷ்டப்படுது. கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணி ஏன்னா டைரக்டர் ஜெயிக்கணும், படம் ஜெயிக்கணும், சீஃப் டெக்னீஷியன் எல்லாருமே ஜெயிக்கணும். நாங்க போட்ட எஃபோர்ட்டுக்கு வந்து இந்த படம் வந்து இன்னைக்கு ஒரு நல்ல ரெஸ்பான்ஸா இருக்கு. சந்தோஷமா இருக்கு. நாங்க பட்ட கஷ்டமெல்லாம் வந்து எங்களுக்கு பெருசாவே தெரியல. லாரன்ஸ் மாஸ்டரோட 2 படம் டிராவல் பண்ணியிருக்கீங்க. ஆமா. ஸோ அத பத்தி சொல்லுங்க. அவங்களோட ஒர்க் பண்ண அனுபவங்கள் பத்தி சொல்லுங்க. நான் மாஸ்டரோட வந்து ருத்ரன் ஒர்க் பண்ணேன். அப்புறம் சந்திரமுகி 2 ஒர்க் பண்ணேன். மாஸ்டர் கூட ஒர்க் பண்ணையில எனக்கு இப்ப ஹரிபாஸ்கரன் நான் சொல்றேன்ல, இதே மாரி தான் மாஸ்டர். அவர் கூட வந்து ஈஸியா நம்ம ஜெல் ஆயிடலாம். பட் அவருக்கு என்னன்னா ஒர்க் பண்ணணும். அவர் எப்பவுமே ஒர்க் பண்ற டெக்னீஷியன வந்து நல்லா மதிப்பாரு. எனக்கு சந்திரமுகியில ஒரு சுருக்கமா சொல்லப்போனா, இந்த வாய்ப்பு எனக்கு எப்படி வந்தது அப்படின்னா, ஒரு ஃபைட்டு அந்த ஃபர்ஸ்ட் ஃபைட் இருக்குல்ல, அந்த ஃபைட்டு எடுக்கிற நேரத்துல கேமரா வந்து நான் தான் சைன் கேமரா ஆப்ரேட்டிங் பண்றேன். அப்போ வந்து என்னன்னா, மாஸ்டர் என்ட்ட வருவாரு. மாஸ்டர் வந்து, "தம்பி இப்படி இப்படி வைக்கணும், இப்படி வைக்கணும், இப்படி வைக்கணும்." "ஓகே மாஸ்டர்." டக்குனு அன்னைக்கு நைட்டு தான் போய் நான் ஒரு படம் பார்க்குறேன். ரங்கஸ்தலம். ஆ. அதுல ஒரு லைட்டிங் பேட்டர்ன் ஒண்ணு இருக்குது. அப்போ அவரு சொல்றாரு, "இந்த கோல்டன் லைட் மாரி வேணும்." அப்படிங்கிறாரு. அப்ப நான் மாஸ்டர் சொல்றேன், "மாஸ்டர் நைட்டு தான் அந்த படத்த நான் பார்த்துட்டு வந்தேன். எனக்கு வந்து இந்த படம் கிடைச்சுச்சுன்னா முழுக்க முழுக்க சந்திரமுகி அப்படிங்கிறது ஒரு காரணம். என்னன்னா, அந்த எனக்கு வந்து நான் ஒரு தெலுங்கு படம் ஒண்ணு பண்றேன். தெலுங்கு படத்துலேருந்து வெளியில போயிரலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டேன். ஏன்னா, நான் 15 படம் ஒர்க் பண்ணிட்டேன். இந்த படத்துலேருந்து நம்ம வெளில போயிருவோம் அப்படின்னா, அன்னைக்கு நைட்டு சார் ஃபோன் பண்றாரு. "இல்லடா, நீ இரு. சந்திரமுகின்னு ஒரு படம் ஒர்க் பண்றோம். அதுல நீ ஒர்க் பண்ணீன்னா, உனக்கு லேர்னிங் வந்து பெருசா இருக்கும்." அப்படின்னு சொல்றாரு. சந்திரமுகி ஒர்க் பண்றேன். அதுல அருண் வந்து எனக்கு அறிமுகமாறாரு. இந்த 15 படத்துல எனக்கு கிடைக்காத ஒரு கான்டெக்ட்ஸ் வந்து அந்த படத்துல இந்த கிடைச்சது. படத்துல எனக்கு கிடைக்குது. அது இமிடியேட்டாவே படமா கன்வெர்ட் ஆகுது. இப்போ ஒரு நெறைய பேர் பாருங்க, வெளியில வந்துட்டு ரொம்ப நாள் ட்ரை பண்ணுவாங்க வாய்ப்புக்காண்டி. அந்த வாய்ப்பு வந்து அவங்களுக்கு சீக்கிரமா அமையாது. காட் கிரேஸ் வந்து எல்லாருக்குமே அது அமையும்னா, ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி தான் அமையும். பட் நான் சார்கிட்டேருந்து வெளியில வந்த உடனே எனக்கு ஒரு படம் கிடைச்சது. அந்த படமும் சக்சஸா போயிட்டு இருக்கு.